கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா உங்க புக்ல இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸ் கொஸ்டின் தான். அந்த இண்டெக்ஸ் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியா நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஆனா நம்ம இந்த மார்க்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஐயூபேக் நேம் கண்டுபிடிக்கிறது நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். முதல்ல நம்ம வந்து பிரைமரியா நம்ம வந்து செக் பண்ணுவோம். எப்படி நம்ம வந்து பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியான்னு செக் பண்றது? அப்படிங்க செக் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்க வந்து ஃபங்ஷனல் குரூப் வந்து எங்க இருக்குன்னு பார்க்கணும். இங்க ஃபங்ஷனல் குரூப் என்னது? OH தான் இல்லையா? அப்போ ஃபங்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் ஆட்டம் தான் நமக்கு வந்து டிடர்மைன் பண்ணும். இது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியான்னு சொல்லிட்டு. அப்போ ஃபங்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிற கார்பன் ஆட்டம் ஃபர்தரா ஒரே ஒரு கார்பன் தான் நமக்கு வந்து அட்டாச் ஆயிருக்குது. அப்போ நமக்கு என்னன்னா இது வந்து பிரைமரி தான். ஒரே ஒரு கார்பன் அட்டாச் ஆயிருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? அதை பிரைமரி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து என்னது? பிரைமரி காம்பவுண்ட். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அது 2வது கார்பன். 2வது கார்பன் எதுல அட்டாச் ஆயிருக்குது? 3 மெத்தில் குரூப்ல வந்து அட்டாச் ஆயிருக்கு இல்லையா? அதனால அத பார்த்துட்டு டெர்ஷியோன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்துரும். ஆனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் கார்பனா நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஃபங்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் ஃபர்தரா ஒரே ஒரு கார்பன் மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்குது. ஸோ இட்ஸ் பிரைமரி. 2வது கார்பன் ஆட்டம் ஒரு 3 கார்பன் மட்டும் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா, அது நமக்கு வந்து ப்ராப்ளமே கிடையாது. ஃபங்ஷனல் குரூப் அட்டாச் ஆயிருக்கிற கார்பன் மட்டும் தான் நமக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப இது வந்து நமக்கு வந்து பிரைமரி காம்பவுண்ட். அப்ப இது நம்ம எப்படி வந்து நேமிங் எழுதலாம்? அப்ப ஐயூபேக் நேம் எழுதும்போது முதல்ல என்ன பண்ணணும்? பேரண்ட் செயின் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். நமக்கு இது பார்த்தோனே தெரிஞ்சிடும். இதான் நமக்கு வந்து பேரண்ட் செயின் நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்பரிங் வந்து கொடுக்கணும். நம்பரிங் கொடுக்கும்போது ஃபங்ஷனல் குரூப்புக்கு லோயஸ்ட் நம்பர் வந்து இருக்கணும். அப்போ ஃபங்ஷனல் குரூப் எங்க அட்டாச் இருக்குது? இங்க OH வந்து இங்க இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன், இது நமக்கு வந்து செகண்ட் கார்பன், இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கார்பன். அப்போ நமக்கு வந்து சப்ஸ்டிட்யூயன்ட் நமக்கு எந்த கார்பன்ல இருக்குது? 2வது கார்பன் இடத்துல 2 சப்ஸ்டிட்யூயன்ட் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்போ ஐயூபேக் நேம் எழுதும்போது முதல்ல நம்ம சப்ஸ்டிட்யூயன்ட்டோட நேம் தான் எழுதணும். அப்போ எப்படி எழுதுவோம்? 2,2 dimethyl, okay, 2,2 dimethyl propane 1 ஆல். ஓகே, ஸோ ப்ரோப்பேன் 1 ஆல். ஃபர்ஸ்ட் பொசிஷன் நமக்கு OLன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஆல்கஹால் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஒரு ஆல்கஹால் இருக்குது. இதான் நமக்கு வந்து ஐயூபேக் நேம். இப்போ நம்ம செகண்ட் காம்பவுண்டுக்கு நம்ம வந்து முதல்ல செக் பண்ணுவோம். இது பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷியரியான்னு சொல்லிட்டு. இங்க ஃபங்ஷனல் குரூப் எங்க இருக்குது? ஆல்கஹால் இங்க இருக்குது. ஆல்கஹால் அட்டாச் ஆகிற கார்பன் ஆட்டம் ஃபர்தரா ஒரே ஒரு கார்பன் வந்து அட்டாச் ஆயிருக்குது. ஸோ அப்போ இதை நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பிரைமரி காம்பவுண்ட். இது வந்து என்னது? பிரைமரி. அப்போ தென் வாட் இஸ் த ஐயூபேக் நேம்? அப்போ ஐயூபேக் நேம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? நம்பரிங் வந்து கொடுக்கணும். அப்போ நம்பரிங் கொடுக்கும்போது ஆல்கஹாலுக்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். இங்க நமக்கு வந்து ஆல்கஹாலும் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. எதுக்கு நமக்கு லோயஸ்ட் நம்பர் கொடுக்கணும்? ஆல்கஹால் தான் லோயஸ்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது வந்து தேர்ட் கார்பன் இல்லையா? அப்போ வாட் இஸ் தட் ஐயூபேக் நேம்? 3 கார்பன் வந்து இருக்குது. 3 கார்பன் வந்து அது பேர் என்னது? ப்ரோப் இல்லையா? அப்போ நமக்கு என்ன வரும்னா ப்ரோப். செகண்ட் பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது? EN வந்து இருக்குது. டபுள் பாண்ட் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து ஆல் OL வந்து இருக்குது. அப்போ இதான் இதோட ஐயூபேக் நேம். ஓகே, ப்ரோப் 2 in 1 ஆல்.